லக்ஷ்மி வரையா. என்னங்கய்யா? தலை வலிக்குது, கொஞ்சம் காஃபி எடுத்துட்டு வாமா. சரிங்கய்யா. காபி இந்தாங்கய்யா. சூப்பர் காஃபி லட்சுமி. இந்த மாதிரி காஃபி குடிக்கிறதுக்கு உன் புருஷனுக்கு தான் கொடுத்து வைக்கல. அவரை பத்தி இப்ப பேசாதீங்கய்யா. இப்பதான் நான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கேன். சாரி, நான் தப்பா பேசியிருந்தா மன்னிச்சிடுமா. என்னைய நீங்க என்கிட்ட போய் மன்னிப்பு கேக்குறீங்க? நான் இந்த வீட்டுல வேலை செய்யறவ தானே. நான் அப்படிலாம் நினைக்கலம்மா. நீயும் இந்த வீட்டுல ஒருத்தி தான். ஐயோ, என்னம்மா உடம்பெல்லாம் எப்படி கொதிக்குது? என்னாச்சு அவளுக்கு? என் பொண்ணுக்கு ஜுரம் அடிக்குது. அப்படியா? சரி, போய் டாக்டர்கிட்ட காமி போ. என்னங்கய்யா? கொஞ்சம் தண்ணி. என்னங்கய்யா? வேண்டாயா. ஐயா, ஐயா விடுங்கய்யா. அம்மா, ஐயா விடுங்கய்யா. ஐயா விடுங்கய்யா. ஐயா, ஐயா என்ன விடுங்கய்யா. அம்மா, விடுங்கய்யா. அம்மா, விடுங்கய்யா. விடுங்கய்யா. கேளுங்கய்யா. ஐயா
என் அப்பால ஆரம்பிச்ச நான் சந்திச்ச ஆண்கள் நிறைய பேர் அயோக்கியன்களா தான் இருக்காங்க. ஈவு இறக்கும் இல்லாத மிருகங்களா இருந்தாங்க. என் அக்காவுக்கு அந்த வயசுல என்ன தெரியும்? ஒரு கொடூர மிருகம் வேட்டையாடினா என் புத்தியில பதிஞ்சு போன விஷயம், ஆம்பளைங்க கொடூரமான மிருகங்க. என் அப்பா உட்பட ஒவ்வொரு நாளும் பேப்பர்ல டிவியில வர செய்தி என்னை வெறி கொள்ள வச்சது. நான் தப்பு செய்யற மிருகங்களை வேட்டையாட ஆரம்பிச்சேன். இந்த இன்ஸ்பெக்டருக்கு முன்னால கொலைகாரனை எப்படியாவது கண்டுபிடிச்சு ப்ரொமோஷன் வாங்கி கவர்மெண்ட் கிட்ட நல்ல பேர் வாங்கி ஆகணும். கத்தி 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 குத்துறாங்க. ஐயா கத்தி கத்தி. ஐயா கொலை பண்றாங்க. கொலை பண்றாங்க. ஐயா ஐயா காப்பாத்துங்க. ஐயா 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 கொலை பண்றாங்க. கொலை பண்றாங்க. ஐயா குத்துறாங்க. ஐயா ஐயா வேணா நிஷா வேணா. நீ மேல மேல தப்பு பண்ணிட்ட பாரு. கத்தி எடு. சொல்றத கேளு. சாரி சார். சரண்டர் ஆயிடு. அது முடியாது. வேணா நிஷா. உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். பேசாம சரண்டர் ஆயிடு. நல்லது எது கெட்டது எதுன்னு எனக்கு தெரியும். எங்களை தப்பிக்க விடுங்க, இல்லைன்னா இவர் செத்துருவாரு. ஐயா எப்படியாவது என் உயிரை காப்பாத்தீங்கயா. எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு போலீஸ் வேலைக்கு போகாத போகாதன்னு. எப்படியாவது என்ன காப்பாத்தீங்கயா. காப்பாத்தீங்கயா. டோன்ட் மூவ். ஓகே நான் ஒண்ணும் பண்ணல. ஏட்ட ஒண்ணும் பண்ணாத. ஐயா கைது பண்ணுங்க இவங்கள. ஓகே சார், எங்களை அரெஸ்ட் பண்ணுங்க. ஐயா இவங்கள நம்பாதீங்கயா. இவ்வளவு பார்க்க பார்வையே தெரியலையா. முதல்ல இவளை கைது பண்ணுங்கயா. ஏட்டையா சுமாரு. உன்னையும் உங்க அம்மாவையும் நான் அரெஸ்ட் பண்ண போறதில்ல. சார் எஸ், உன்னை போல ஒருத்தைய கைது பண்ணி கோர்ட்ல நிறுத்தி தண்டனை வாங்கி தர நான் விரும்பல. காக்கி சட்டை போட்டுக்கிட்டு எங்களை மாதிரி அதிகாரிகள் செய்ய வேண்டிய வேலையை நீ செஞ்சிருக்க. சில நியாயங்களும் தர்மங்களும் சட்டத்துக்கு உட்பட்டு வரதே இல்லை. சில நீதிகளும் அப்படித்தான். போலீஸ் பொதுவா ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறப்போ மகளிர் அமைப்பு, மனித உரிமை கமிஷன் இவங்கெல்லாம் வந்து போலீஸ் செய்த தப்பு, அவங்க மேல நடவடிக்கை எடுக்க நிக்கிறாங்க. நான் கேட்கிறேன், மனிதர்களை தண்டிக்கிறப்போ இவங்க வந்து கேட்கலாம். ஆனா மிருகங்களை தண்டிக்கிறப்போ இவங்க வந்து கேட்கறதுல என்ன நியாயம் இருக்கு? நான் ஒரு சாதாரண போலீஸ் அதிகாரி. நீதிமன்றங்களை மீறி என்னால ஒண்ணும் செய்ய முடியாது. ஆனா ஒரு சில விஷயங்களுக்காக நியாயமான முடிவுகளை என்னால எடுக்க முடியும். குற்றவாளிகளை ஆதரிக்கிற சில சமூக அமைப்புகள் நியாயமான முடிவுகளை ஆதரிக்கிறது இல்ல. திருப்பூர்ல நகைக்கடையே கொள்ளடிச்சிட்டு போனாங்க. சென்னையில பட்ட பகல்ல துப்பாக்கி முனையில 2 வங்கிகளை அப்படியே கொள்ளடிச்சாங்க. கோயம்புத்தூர்ல 13 வயசு பொண்ணு, சின்ன பொண்ணு, ஒண்ணுமே தெரியாது, அந்த பொண்ணு கதற கதற கற்பழிச்சாங்களே. இவங்களை என்ன பண்றது நீங்க சொல்லுங்க. தண்டனையை தீவிரப்படுத்தலனா குற்றவாளிகள் உருவாக்கிக்கிட்டே இருப்பாங்க. சட்டத்தை கடுமையாக்கணும். ஆமா, இந்த மாதிரி மிருகங்களை